அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இசை என்பது வயலின், கிட்டார் மற்றும் பல்வேறு இசைக்கருவிகளால் ஒருங்கிணைக்கப்படுகிறது. வயலின் ஒரு வளைந்த இசைக்கருவியாக இருக்கும். வயலின் இசையை ரசித்து கேட்காதவர் எவரும் இல்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு மக்களின் ரசனையோடு இசை ஒன்றி போய்விட்டது. கருவில் இருக்கும் குழந்தையின் தாய் இசை கேட்டால் குழந்தை உற்சாகமாக இருக்கும் என்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. பிரபல இசைக்கலைஞர், இசையமைப்பாளர்களில் ஒருவரான பாப்லோஸ் காசல்ஸ் 1876 டிசம்பர் 29 வென்ட்ரல் கெட்லோனியாவில் பிறந்தார். அவர் தனது 4வது வயதிலே பியானோ, புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கொண்டார். இசைக்கருவிகள் மீது இருந்த ஆர்வத்தால் பார்சிலோனியாவில் உள்ள இசை பயிற்சி மையத்தில் சேர்ந்து வயலின் வாசிக்க பழகினார். தொடர்ந்து அவர் இசை மூலம் வெளி உலகுக்கு அறிமுகமானார். பின்னர் வயலின் கலைஞரும் இசையமைப்பாளருமான பிரிட்ஸ் கிளிஸ்டரால் மிக சிறந்த இசைக்கலைஞர் என காசல்ஸ் அழைக்கப்பட்டார். அவர் இசைத்துறையில் புகழ்பெற்றதோடு தனி பாடலராக வெவ்வேறு இசைக்குழுக்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினார். குறிப்பாக விக்டோரியா மகாராணி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி அவர்களுக்கு இசை நிகழ்ச்சி நடத்தினார். 1930 காசல்ஸ் உருவாக்கிய சில இசைப்பதிவுகளுக்காக அங்கீகரிக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் இசையமைப்பாளர்கள் தங்களது படைப்புகளை உருவாக்கினர். இசைக்கலைஞரான பாப்பிலோ காசல்ஸ் பிறந்த தினமான டிசம்பர் 29 சர்வதேச வயலின் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் இசைக்கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள் போன்றவர்களை கொண்டாடி மகிழ்வோம். அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும்.